Hi parents. இன்னைக்கு நான் வந்து பேரண்ட்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் CLAT எக்ஸாம் பற்றி சொல்ல போகிறேன். CLAT இதோட எக்ஸ்பேன்ஷன் எடுத்தோன்னா காமன் லா அட்மிஷன் டெஸ்ட். இப்போது யூஸ்வலி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ரொஃபஷன் தான் நம்ம நாட்டில் பார்க்குறாங்க. ஒன்று வந்து இன்ஜினியரிங், ஒன்று மெடிசன். ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு இன்ஜினியரிங் இல்லாட்ட மெடிசன் இருந்தால் தான் அந்த குழந்தைக்கு வந்து நல்ல லைஃப் கிடைக்கும், ஹை இன்கம் கிடைக்கும். இது கரெக்டாக? ராங். நீங்கள் வந்து இன்ஜினியரிங் மெடிசன் எடுக்கிறதுக்கு முன்னால் உங்கள் குழந்தையோட ஆப்டிடியூடை செக் பண்ணுங்கள். அவங்களுக்கு நல்ல கம்யூனிகேஷன் இருக்கா, அவங்களுக்கு வந்து ஜென்ரல் நாலேஜ் நல்லா டெவலப் பண்ணணுன்னு இருக்கா, உலகத்தில் எல்லா விஷயத்தை பற்றியும் அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கணும்னு இருக்கா, அண்ட் அவங்களுக்கு வந்து இந்த கண்ட்ரியை டெவலப் பண்ணணுன்னு அந்த இன்டென்ஷன் இருக்கான்னு பாருங்கள். அப்படி இருந்தால் அவங்க CLAT எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ CLAT எக்ஸாம்னா வெறும் நம்ம வந்து செஷன்ஸ் கோர்ட்டில் போயிட்டு ஒரு அட்வொகேட், அது ஒரு நல்ல ப்ரொஃபஷன், கிரேட் ப்ரொஃபஷன். ஒரு கிரிமினல் லாயர், ஒரு சிவில் லாயராக இருக்கிறது அது கிரேட் ப்ரொஃபஷன். பட் இதை தவிர இன்னும் நிறையா உங்களுக்கு லீட்ஸ் இருக்குது, ஓப்பனிங்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நேஷ்னல் லா ஸ்கூல், கிட்டத்தட்ட இந்தியாவில் 19 நேஷ்னல் லா ஸ்கூல் இருக்குது. அந்த ஒரு நேஷ்னல் லா ஸ்கூலுக்கும் இந்த CLAT என்ட்ரன்ஸ் எக்ஸாம் உண்டு. இப்போ நேஷ்னல் லா ஸ்கூல்லேருந்து அவங்க வந்து லா டிகிரி முடித்த அப்புறம் அவங்களுக்கு வந்து கார்ப்பரேட்ஸ் வருவாங்க, கம்பெனிஸ் வருவாங்க. எதுக்கு? ஏன்னா நிறைய கம்பெனிஸ்க்கு அவங்களுக்கு லீகல் லாயர்ஸ் தேவை. அது மாத்திரம் இல்லை, உங்களுக்கு பேட்டன்ட், இப்போது இன்டர்நேஷ்னல் பேட்டன்ட் பண்ணோன்னா லாயர்ஸ் தேவை. இப்போ இன்டர்நேஷ்னல் உங்களுக்கு கிராஸ் பார்டர் உங்களுக்கு டிஸ்பியூட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு லாயர்ஸ் தேவை. ஸோ லாயர்ஸ் வந்து பல ப்ரொஃபஷன் ஃபீல்டு, இப்போ ரேரானு சொல்லிட்டு ரியல் எஸ்டேட் ரெகுலேஷன் ஆக்ட்னு ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அதுக்கு லாயர்ஸ் தேவை. அப்படின்னா லிட்டிகேஷன், நீங்கள் வந்து ஒரு கண்ட்ரியை ஸ்ட்ரீம்லைன் பண்ணி ஒரு டைரெக்ஷனில் கொண்டு போகணுன்னா உங்களுக்கு யூ நீட் த பெஸ்ட் லாயர்ஸ் டு ரன் த கண்ட்ரி. அண்ட் இதுக்கு வந்து த பெஸ்ட் ஸ்கூல்ஸ் வந்து நேஷ்னல் லா ஸ்கூல்ஸ். 19 நேஷ்னல் லா ஸ்கூல் இருக்குது. ஈவன் ட்ரிச்சிலையும் நம்மளுக்கு வந்து ஒரு நேஷ்னல் லா ஸ்கூல் இருக்குது. இப்போது இந்த நேஷ்னல் லா ஸ்கூலுக்குள்ளே போனோன்னா 12th முடித்த அப்புறம் தெர் இஸ் அன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் பற்றி நான் ஷார்ட்டாக டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். இந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டில் 5 செக்ஷன் உண்டு. வர்பல் செக்ஷன், போன வருஷம் உங்களுக்கு 40 கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வர்பல் செக்ஷனில் 30 கொஸ்டின்ஸ் இருக்குது. இப்போ போன வருஷம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருந்தது. வெறும் ஃபில் இன் த பிளாங்க்ஸ், கிராமர் கரெக்ஷன், ஸ்பெல்லிங் எது, ஃபைண்ட் அவுட் த ராங் ஸ்பெல்லிங், இதுதான் வர்பல் செக்ஷனில் இருந்தது. இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மேக்ஸிமம் வர்பல் செக்ஷனை ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனாக மாற்றிருக்காங்க. ஏன்னா ஒரு லாயருக்கு வந்து லாயர் ஷுட் பி எ கிரேட் ரீடர், அவங்களுக்கு அதை காம்ப்ரிஹெண்ட் பண்ணுற ஸ்கில்ஸ் இருக்கும். இந்த செக்ஷன் வந்து 30 மார்க்ஸ். இது வந்து ஒரு 20% வெயிட்டேஜ். அடுத்தது வருது உங்களுக்கு லீகல் ரீசனிங். இப்போ லீகல் ரீசனிங் எடுத்திங்கன்னா உங்களுக்கு முன்னாலாம் போன வருஷம்லாம் உங்களுக்கு ஆர்டிகிள்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், சிபிசி, இது மாதிரி உங்களுக்கு வந்து யூ ஹேட் டு நோ வேரியஸ் செக்ஷன்ஸ், அதெல்லாம் தெரிய வேண்டியது இருந்தது. இந்த வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் கிரிட்டிக்கல் ரீசனிங், ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தோன்னா அதை கிரிட்டிக்கலாக அனலைஸ் பண்ணி ஒரு கன்க்ளூஷன் கண்டுபிடிக்கிறது, ஒரு ஆர்குமெண்ட்டில் ஃப்ளா கண்டுபிடிக்கிற அந்த நாலேஜ் இருந்தால் போதும். ஸோ அப்படின்னா கிரிட்டிக்கல் ரீசனிங்கில் அவங்க ட்ரெயின் பண்ணிக்கணும். இது வந்து ஒரு 35 to 39 மார்க்ஸ் வரும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க உங்களுக்கு லாங்குவேஜ், வர்பல் செக்ஷன், நெக்ஸ்ட்டு லீகல் ரீசனிங், மூணாவது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ். போன வருஷம் உங்களுக்கு ஜென்ரல் நாலேஜில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒன் கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கு வந்து மல்டிபிள் சாய்ஸ் ஆன்சர்ஸ், அது மாதிரி ஒரு கொஸ்டினாக கேட்பாங்க. அப்போ நான் ஜிகேல நிறைய விஷயத்த நான் பை ஹார்ட் பண்ணணும். இந்த வருஷமும் எனக்கு ஜென்ரல் நாலேஜ் இருக்கணும், ஆனால் டெப்த்தும் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் வருது, அப்போ அவங்க வந்து ஒரு பேராகிராஃபில் ஒலிம்பிக்ஸ் பற்றி சொல்லிவிட்டு ஒலிம்பிக்ஸ் பற்றி அவங்க எந்த விஷயம் வேணாலும் கேட்கலாம். இப்போது கொரோனா வைரஸ் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக இருக்குது. ஸோ கொரோனா வைரஸ் பற்றி சொல்லும் போது அவங்க சார்ஸ் பற்றி கேட்கலாம், மர்ஸ் பற்றி கேட்கலாம், பியூபானிக் பிளேக் லண்டனில் நடந்தது 1300, ஸ்பானிஷ் ஃப்ளூ 1400 வந்தது, அதை பற்றி என்ன இன்ஃபர்மேஷன் வேணாலும் கேட்கலாம். அப்படின்னா உங்களுக்கு ஒரு விட்த்து மாத்திரம் இல்லை, ரேஞ்ச் மாத்திரம் இல்லை, ஒரு டாப்பிக்கில் டெப்த்லேயும் தெரியணும். இது ஜென்ரல் நாலேஜ் வந்து உங்களுக்கு 35 to 39 மார்க்ஸ் வருது. அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து நேஷ்னல் லா ஸ்கூல் போகணுன்னா ஜென்ரல் நாலேஜ் டெப்த்தில் தெரியணும், லாங்குவேஜில் காம்ப்ரிஹென்ஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும், ஸ்ட்ராங் கிரிட்டிக்கல் ரீசனிங் இருக்கணும். 4வது செக்ஷன்
First section verbal ability, second section legal reasoning, third section GK, fourth section வந்து logical ability. இப்போ லாஜிக்கலில் பார்த்தோன்னா போன வருஷம் அனாலிட்டிக்கல் பசில்ஸ் கேட்டிருக்காங்க, சில வாட்டி விஷுவல் பசில்ஸ் கேட்பாங்க. பட் இந்த வாட்டி வந்து ஸ்ட்ராங் பேசிக் காமன் சென்ஸ் லாஜிக் தான் கேட்குறாங்க. ஸோ ஆர்குமெண்ட்டில் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன ஃப்ளா இருக்குது அது கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த பேசிக் லாஜிக் வந்து அவங்க கேட்குறாங்க. இது வந்து இட் கம்ஸ் டு அபவுட் 30 மார்க்ஸ். இது 4வது செக்ஷன். 5வது செக்ஷன் பார்த்தீங்கன்னா குவான்ட்ஸ். இப்போ லாஸ்ட் இயர் வரைக்கும் உங்களுக்கு குவான்ட்ஸில் நிறைய நம்பர் தியரியிலேருந்து கொஸ்டின் வரும். பர்சன்டேஜ் ப்ராஃபிட் லாஸ், மிக்ஸ்டர் சொல்யூஷன், டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆவரேஜஸ், இது மாதிரி சிம்பிள் டாபிக்ஸில் ஒன் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. இந்த வருஷம் மோஸ்ட்லி உங்களுக்கு மேத்ஸ் வந்து கேஸ்லெட்ஸாக இருக்கும். கேஸ்லெட்னா ஒரு சின்ன கேஸ் கொடுப்பாங்க, அதில் வந்து நிறைய டேட்டா இருக்கும். அந்த டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணி அதை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ப்ளஸ் சில கிராஃப்ஸ் இருக்கும், அந்த கிராஃப்ஸை இன்டர்பிரேட் பண்ண தெரியணும். அப்படின்னா இந்த எக்ஸாமோட பேட்டர்ன் என்ன ஆகிட்டு இருக்குன்னா மோர் ஆஃப் அனாலிசிஸ். இட் இஸ் பிகமிங் அ பிரில்லியன்ட் எக்ஸாமினேஷன். இப்போ வந்து ஒரு ஷெர்லாக் ஹோம்ஸ் டிடெக்ஷன் பண்ணுறதுக்கு நீட்ஸ் டு பி a master of inductive logic, a master of deductive logic. அதே மாதிரி இப்போ கிளாட் ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் they need to have a very strong logical background to clear this examination. அப்போ இந்த எக்ஸாம் ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்குல்ல, ஸோ ஃபேசினேட்டிங். ஏன்னா இட் இஸ் an exam for strong minds. ஸோ என்னோட சஜஷன், அவங்க நீட் படிக்கிறாங்களோ, அவங்க வந்து ஜேஇ எக்ஸாம் போகிறாங்களோ, கிளாட் எழுத சொல்லுங்கள். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எம்பிபிஎஸ் இன்ஜினியரிங்கில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா ஐ திங்க் த நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆப்ஷன் இஸ் டு கோ ஃபார் கிளாட். அண்ட் லா என்ட்ரன்ஸ் முடிச்ச அப்புறம் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதும்போது, யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு லான்னு பேப்பரே இருக்குது, உங்களுக்கு ஐஏஎஸ் மெயின்ஸில் இருக்குது. அப்போது இந்த ஜென்ரல் நாலேஜ் பேக்ரவுண்ட் இது இருக்கும்போது ப்ளஸ் நீங்கள் லீகல் படித்ததுனால உங்களுக்கு வந்து ஐஏஎஸ் கிளியர் பண்ணுறது இன்னும் ஈஸியாக இருக்கும். அதனால நீங்கள் ஐஏஎஸ் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் பாஸ் பண்ணவங்கள நிறைய பேர் லா கிராஜுவேட்ஸாக இருப்பாங்க. ஸோ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் ஒன்று ரிமெம்பர் பண்ணுங்கள், லாஸ்ட் இயர் 200 கொஸ்டின்ஸ் கேரிங் 200 மார்க்ஸ் இருந்தது. இந்த வருஷம் சேம் 2 ஹவர்ஸில் 150 கொஸ்டின்ஸ் கேரிங் 150 மார்க்ஸ் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இஸ் ரெடியூஸ்ட், லோடு வந்து ரெடியூஸ்ட். பட் உங்களுக்கு the critical reasoning, thinking, depth of knowledge should be higher. So wish you the very best. And உங்கள் childrenக்கு I wish them to have a very wonderful, illustrious legal career.